அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபா அஞ்சரைப்பெட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நமக்கு ரொம்பவே பிடிச்ச டைமண்ட் சிப்ஸ் வீட்டிலையே சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட ரஃபா அஞ்சரைப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைமண்ட் சிப்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு நல்லா வரும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நாங்கள் பரல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால ஒரு கப்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த உப்பை கரைச்சிக்க போகிறேன். நீங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக மாவுலேயே போட்டுடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு டீ டைமில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். அடுத்ததாக நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கணும். நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே 2 கப் மாவுக்குள்ள அளவுகள். நீங்கள் கூடுதலாவோ குறைவாவோ மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவோட சுகர் அப்புறம் ரவை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் உப்பு தண்ணி கப்பில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதோட பெருஞ்சீரகம், கருப்பு எள்ளு இது ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்துக்க போகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி மாவு பிசைறதுக்கு நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதோட எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்ட பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த பக்கத்துலையும் ஒரே பொருள் சேர்ந்துடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டு பிசைஞ்சா போதும். அப்போ தான் சுவை நல்லா இருக்கும். ஒரே பக்கத்தில் எந்த பொருளும் படியாமல் பார்த்துக்கலாம். இதே ஸ்நாக்கை நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது அது எந்த ஆயிலில் பண்ணதோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வீட்டிலே ரெடி பண்ணலாம். அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம ரொம்பவே தைரியமாக நம்பிக்கையோடு கொடுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் நல்லாவே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணதும் நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். டக்குன்னு சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது வீட்டில் கோதுமை மாவு மட்டுமே இருந்தால் போதுங்க. இந்த ஸ்நாக்ஸை சூப்பராக பண்ணி சாப்பிட்றலாம். நான் இப்போ மாவை நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நல்லாவே கிளறி விட்டுட்டேன். அடுத்ததாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றிக்க போகிறேன். மாவு அப்போ தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ஆயில் ஊற்றியும் பிசைங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அப்பப்போ கடிக்கும்போது வாயில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு மிளகாய்த்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துட்டோம். இனி இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நாம் ஊற வைக்க போகிறோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் இனி இதை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதில் வச்சு உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பரத்திக்க போகிறோம். இது இப்போ பரத்துறதுக்கு ரெடி ஆனதுமே நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சு எண்ணெயை காய வச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கும். இப்போது இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் பரத்துன அந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருக்குன்னா அதை வச்சும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் இதை மாதிரி கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு தான் இதை பரத்தி கட் பண்ணுறதுக்கு வந்தேன். இப்போ கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருக்கோம். நாம் கொண்டு போகிற டைமண்ட் சிப்ஸஸை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதா. பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும். மொறுமொறுன்னு சூப்பரான நம்மளோட டைமண்ட் சிப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை மாவில் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்தி அப்படின்றதுனால நான் கோதுமை மாவில் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும் நம்மளோட டைமண்ட் சிப்ஸ். அப்போ தான் உங்களுக்கு மொறுமொறுனும் இருக்கும். நிறைய நாள் அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இதே டைமண்ட் சிப்ஸை நாம் வெளியே அதிக விலை கொடுத்து வாங்குறத விடையும் 1 இல்லைனா 2 கப் கோதுமை மாவு போட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்படியும் ஒரு 1 வீக்கான ஸ்நாக் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் கோதுமை மாவு பிசைஞ்சு ஊற வச்சு அதை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட போதும். நீங்கள் நினச்ச நேரத்தில் எடுத்து வச்சுருந்து அதோட சில்னஸ் மாறினதும் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட டைமண்ட் சிப்ஸ் ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்நாக் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Thank you friends. Assalamu alaikum friends.